ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் ரிலீஸ் ஆன வதந்தி வெப் சீரிஸோட சீசன் 2 இந்த சீரிஸோட கதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ இந்த சீரிஸோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்லே 8 வழிச்சாலை போடுற இடத்துல தோண்டும் போது மனித எலும்புக்கூடு கிடைக்குது. இந்த எலும்புக்கூடு கிடைச்சதுனாலே 8 வழிச்சாலை போடுறதே தடுத்து நிறுத்துறாங்க. சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயங்கரமான பிரஷர் ஏற்படுது. இந்த நிலைமையில தான் டிபார்ட்மெண்ட்லேயே நேர்மையான அதிகாரியான இன்ஸ்பெக்டரான மூசா ராசா இந்த கேரக்டர்ல தான் நம்ம சசிகுமார் நடிச்சிருக்காரு. அவர் கைக்கு லேடி எஸ்பி மூலியமா இந்த கேஸ் இந்த மாதிரி இந்த எலும்புக்கூடு ஆனா பெண்ணா, யார் அங்க சாகடிச்சு கொண்டு போய் போட்டா, இப்படி பல கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த எலும்புக்கூடு கேஸை பத்தி ஹீரோ கையில கொடுத்து நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி கொடுக்க, ஹீரோ அந்த கேஸை கையில எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இந்த சர்ச்சைக்குரிய எலும்புக்கூடு கேஸ் நம்ம ஹீரோ கைக்கு வந்ததுல இருந்தே பல மர்மமான விஷயங்கள் வெளிவர ஆரம்பிக்குது. கடைசியில நம்ம ஹீரோ வெற்றிகரமா இந்த கேஸை சால்வ் பண்ணாரா, இவங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய அந்த எலும்புக்கூடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, யார் கொல்லப்பட்டிருக்காங்க, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல சீரியஸ் முழுக்க ஒவ்வொரு எபிசோட்லயும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன கதை தான் இந்த வதந்தி சீசன் 2. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த சீரிஸோட முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த சீரிஸோட முழு கதைக்குள்ள போவோம். சீரிஸோட ஓப்பனிங் சீன்லேயே சசிகுமாரோட வாய்ஸ் ஓவரில் தான் இந்த கதை சொல்லப்படுது. வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மிருகங்கள் கூட அதோடைய இனத்துக்கு இந்த அளவுக்கு கொடூரமான செயல்கள்லாம் செய்யறதில்ல. ஆனா மனுஷங்களால நாம தான் மனித இனத்துக்குள்ளே இருந்துகிட்டு மிருகத்தை விட மோசமா இல்ல கொடூரமான விஷயங்கள் நாம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி ஒரு கொடூரமான சம்பவங்கள் நிறைஞ்ச கேஸ் தான் என் கைக்கு வந்துச்சு. அப்படின்ற மாதிரி இந்த சீரியஸ்ல வரக்கூடிய இன்ஸ்பெக்டரான மூசா ராசா அவருடைய வாய்ஸ் ஓவர்ல தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஓபன் பண்ணா பரபரப்பா எல்லா பக்கமும் ஒரு ஃபிளாஷ் நியூஸ். அது என்னன்னா, சென்ட்ரல்ல இருந்து ஒரு மினிஸ்டர் வந்து முதல்ல 8 வழிச்சாலைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மிக பிரம்மாண்டமான முறையில ஜேசிபி எல்லாம் வச்சு பள்ளம் தோண்டிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த 8 வழிச்சாலை போடுற இடத்துல ஒரு எலும்புக்கூடு கிடைக்குது. அவ்வளவுதாங்க, அந்த எலும்புக்கூட பார்த்ததும் எல்லாரும் அதிர்ச்சியா வராங்க. அந்த ப்ராஜெக்டே ஸ்டாப் ஆகுது. ஏன்னா இந்த 8 வழிச்சாலையை வச்சு ஏகப்பட்ட அரசியல் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சில பேர் இந்த சாலையே வேணான்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் அப்படி வேணாம்னு சொல்றவங்க தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இப்படி எலும்புக்கூடு கொண்டு வந்து இங்க போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் காட்டு தீயா ஏகப்பட்ட வதந்திகள் பரவிக்கிட்டே இருக்கு. உடனே சென்ட்ரல்ல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பயங்கரமா பிரஷர் கொடுக்குறாங்க. என்ன பண்ணுங்களோ எங்களுக்கு தெரியாது, அந்த எலும்புக்கூடு கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணியானோ, அங்க உடனடியா வேலை நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே கட் பண்ணா அந்த ஊர் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம மூசா ராசா ரொம்பவே ஒரு நேர்மையான அதிகாரி. இவருடைய நேர்மை காரணமா அப்பப்போ இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன்ல ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டியில தான் இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் இவரை பார்க்கறதுக்காக லேடி எஸ்பியே நேரடியா வந்திருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு எல்லா பக்கமும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்க அந்த எலும்புக்கூடு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற பொறுப்பை உங்களுக்கு தான் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்பதான் எஸ்பி சொல்றாங்க, இந்த பாருங்க, உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நீங்க ரொம்ப நேர்மையான அதிகாரியா இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டைம்ல இந்த கேஸை உங்களால் மட்டும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். ஸோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் நான் இந்த கேஸை உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி லேடி எஸ்பி நம்ம ஹீரோ கையில் கொடுக்க, சரி ஓகே மேடம், நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு அசிஸ்டண்ட்டாக ராமர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ராமர்ன்றவர் ஃபர்ஸ்ட் சீசனில் நம்ம எஸ்ஜே சூர்யா கூட ஹெட் கான்ஸ்டபிளாக கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவாரு. ஸோ அவர் தான் இப்போ ஊர்லேருந்து வர வச்சிருக்காங்க. அவர் பஸ்ஸில் வந்து இறங்குனதுவே நம்ம ஹீரோ பார்த்து, என்ன மூசா சார் ஏதோ கேஸுன்னு வர வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒரு எலும்புக்கூடு கேஸு, அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக தான் ஒன்று ஹெல்ப் கூப்பிட்டுருக்கேன். எது அந்த கேஸா? ஐயோ, அந்த கேஸுக்கு வாளும் கிடையாது தலையும் கிடையாது. ஊர் ஃபுல்லாக அந்த கேஸை பற்றி தானே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த இன்ஸ்பெக்டர் மாட்டானோ அவன் செத்தான்னு பார்த்தா கடைசியில் நீங்கள் தானே அது. சரி வாங்க, அந்த எலும்புக்கூடு கிடைச்ச ஸ்பாட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ராமரை கூட்டிட்டு நேராக இப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோவும் ராமரும் அந்த ஸ்பாட்ல இருந்தபடி பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே எழுப்பிக்கிறாங்க. செத்தவன் ஆனா பொண்ணான்னு தெரியல, வேற எங்கேயாச்சும் கொண்டு பாடி கொண்டு வந்து இங்கே புதைச்சானா, இல்லை இங்கேயே கொண்டு இங்கேயே புதைச்சானா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த கேஸ்ல இருக்கு. எப்படிதான் அந்த கேஸை சால்வ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ராமர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்க, ஆனா நம்ம ஹீரோவா விடுற மாதிரி இல்லை. சரி வாங்க, கிடைச்ச எலும்பு கூட ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பியிருக்கோம்ல, அவங்க என்ன சொல்றாங்க போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் டீம் கிட்ட போயிருக்காங்க. அங்கே போனால் டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த சதஞ்சு போயிருக்க ஸ்கெலட்டனை வச்செல்லாம் எங்களால் பெருசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியல, நீங்களே பாருங்க எல்லாமே ரொம்ப சேதமாக இருக்குது அப்படின்னு நம்மளாம் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் அந்த எலும்புக்கூடில் ஏதோ ஒன்று ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னது இது? ஒன்றும் இல்லைங்க, மலமா? அது எப்படி? எலும்புக்கூடு இருந்த இடத்துல எவனாச்சும் போயிருப்பான், அது எப்படிங்க உள்ளுக்குள்ளே தானே இருந்துச்சு, அப்போ அது புதஞ்சு கடை இடத்துல வேற ஏதோ ஒன்று இருந்திருக்கு, அதை தோண்டவும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எஸ்பி கிட்ட பெர்மிஷன் கேட்டு எலும்புக்கூட ஸ்பாட் பண்ணாங்களே அந்த இடத்துல ஃபுல்லாக ஜேசிபி வச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இவங்க தோண்டிகிட்டே இருக்கும்போது
அப்படியே இங்க இருந்து கட் பண்ணி சில நாட்களுக்கு முன்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்குள்ள போறாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் இந்த சீரீஸ்ல முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த ஃபிளாஷ்பேக்ல அந்த ஊர்ல நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. மாடுபிடி வீரர்கள்லாம் பயங்கர தைரியமா ஆடிவாசல்ல வந்துட்டு இருக்க மாடுகளை அடக்கிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா அடக்கத்தா மணின்ற ஒருத்தன் வாடி வாசல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளையும் பயங்கர துடிச்சலோட பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மணின்றவன் தான் இந்த சீரீஸோட ஒரு முக்கியமான கேரக்டர். இப்படி வீரமா எல்லா மாடுகளையும் அடக்கிட்டு இருக்கிறத அங்க ஆடியன்ஸ்க்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு பாக்குறா. இந்த பொண்ணுடைய பேர் நிலாவதி. இந்த பொண்ணு மணியை ரொம்ப நாளா ஒன் சைடா விரும்பிட்டு இருக்கா. மணியும் அந்த மாடுபிடி போட்டியில நிறைய மாடுகள் பிடிச்சதுக்காக அவருக்கு ஏகப்பட்ட பரிசுகள் கொடுக்குறாங்க. பரிசெல்லாம் வாங்கிட்டு சும்மா கெத்தா அந்த ஊருக்குள்ள வளம் வந்துட்டு இருக்கான். இப்படி கோலாகலமா அந்த ஜல்லிக்கட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல மணி அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா உட்காந்து ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போதுதான் இவங்க கேங்ல மொத்தம் 3 திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல ஒருத்தன் பேர் குமரேசன், இன்னொருத்தன் பேர் பிரபா. அந்த பிரபா இருக்கான்ல அவன் ஒரு மாதிரி சிறுசிறுன்னு இருக்கான். என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கொஞ்ச நாளா இப்போ பேசுறதுன்ற மாதிரி அவனுடைய காதல் பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மணியா, இதுக்கு தான்பா நமக்கு பொண்ணுங்க சவகாசமே கிடையாது, நாம உண்டு ஜல்லிக்கட்டு மாடுபிடி இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி மணி சொல்லிட்டு போறான். அப்படியே கட் பண்ணா அந்த ஊர்ல ஸ்கூல் காம்படிஷன்ல 2 பொண்ணுங்க மேடையில ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு நம்ம ஜல்லிக்கட்டுல பார்த்த மணியோட தங்கச்சி. அந்த பொண்ணு ஆடிட்டே இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா யாரையோ பார்த்து ஷாக் ஆகிறா. அதுக்கப்புறம் சமாளிச்சு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சொதப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான பூர்ணி வந்து ஏய் வெண்பா இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல அதை விடு நம்ம வீட்டுக்கு போவோம் வா அப்படின்ற மாதிரி மணியோட தங்கச்சி வெண்பா அவ ஃப்ரெண்டு பூர்ணி கூட கிளம்பி அங்க இருந்து போயிடுறா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த இரவு நம்ம மணி அவன் வீட்டுல படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஃபோன் பண்றாங்க. யாரா அவனுக்கு ஃபோன் பண்றான்னு பார்த்தா அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில இவனை பார்த்ததுல இருந்தே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க நீலாவதி அந்த பொண்ணு தாங்க கால் பண்ணியிருக்கா. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி மணியோட நம்பரை வாங்கி மணிக்கு தொடர்ந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு ஜல்லிக்கட்டுல நான் உங்களை பார்த்தேன், எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றவெல்லாம் சொல்ல மணிக்கு ஒன்றும் புரியல. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலாவதின்ற அந்த குடும்பத்தை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுல அவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் சரியான சிடுமூஞ்சி. ஸோ தான் குடும்பத்துக்கே தெரியாம தான் இந்த நிலாவதி மணியை லவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்படி இந்த லவ் ட்ராக் இதெல்லாமே ஃபிளாஷ்பேக்ல நடந்திருக்கு. அப்படியே இப்போ கரண்ட்ல நம்ம ஹீரோ தொடர்ந்து அங்கே தோடி இருந்தார்ல, அப்போ அந்த இடத்துல ஒரு மிச்சமான ஒரு கை எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி கிடைச்ச இவங்க எலும்புக்கூடுல கை மட்டும் மிஸ் ஆயிருக்கும். இப்போ மிஸ் ஆன அந்த கை இப்போ கிடைச்சிருக்கு. அந்த மிஸ் ஆன கையில ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் இருக்கு. இந்த வெள்ளி பிரேஸ்லெட் தான் இந்த கேஸ்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான க்ளூ. ஸோ இந்த க்ளூவை வச்சு தொடர்ந்து இவங்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல இந்த குறிப்பிட்ட டிசைன் கொண்ட வெள்ளி பிரேஸ்லெட் எந்த கடையில இருந்து வியாபாரம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு கடையா போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் ஒரு வியாபாரி மட்டும் வியாபாரம் ரொம்ப நஷ்டமானதுனால கடையவே க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நேரா இப்போ அந்த வியாபாரி தான் போய் பாக்குறாரு. ஆமா இது எங்க கடையில டிசைன் பண்ணது தான், இதை நீங்க எந்த கஸ்டமருக்கு வித்தீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த கடைக்காரரை பார்த்து கேட்க, இந்த டிசைன் கொண்ட பிரேஸ்லெட்டை நாங்க யாருக்கும் வியாபாரம்லாம் பண்ணலைங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில மாடு பிடிச்ச வீரர்களுக்கு பரிசு பொருளா கொடுத்த பிரேஸ்லெட் தான் இது அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அவருடைய டீம் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு அதோடைய வீடியோ தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்டை யார் யாருக்கெல்லாம் இவங்க பரிசா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பார்த்துட்டே இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல கடைசியா மணக்காத்தான் மணி அவனும் அந்த பிரேஸ்லெட்டை வாங்கியிருக்கான். ஒருவேளை கிடைச்ச அந்த எலும்புக்கூடு மனிதா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான கேள்வியோட எபிசோட் 1 முடிக்கிறாங்க. இப்போ எபிசோட் 2 ஆரம்பத்திலே இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரே க்ளூவான அந்த வெள்ளி பிரேஸ்லெட் கிட்டத்தட்ட 13 பேர் அந்த பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அந்த 13 பேர்ல ஒருத்தர் தான் நம்ம மாடுபிடி வீரரான மணக்காத்தான் மணி. 13 பேருடைய வீட்டுக்கும் போயிட்டு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அவரையும் ஒரு கான்ஸ்டபிளையும் அனுப்பி வைக்கிறாரு. இவங்க 2 பேரும் போயிட்டு அந்த ஊருக்குள்ள 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஜல்லிக்கட்டுல அந்த வெள்ளி பிரேஸ்லெட் பிரைஸ் வாங்கின வீரர்களுடைய வீட்டுக்கு ஒவ்வொருத்தரா போய் செக் பண்றாங்க. 13 பேர்ல யார் இறந்துருக்காங்களோ அவங்களுடைய சடலமா தான் அது இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு விசாரணை. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நடுவில் எங்களுக்கு கிடைச்சிருக்கூடிய அந்த எலும்புக்கூடு பிளஸ் இப்போ இப்படியும் தோண்டும் போது ஒருத்த கை கொண்ட ஒரு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. அதோட சேர்த்து அந்த வெள்ளி பிரேஸ்லெட் இதெல்லாம் சென்னையில இருக்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்ற டாக்டர் நம்ம எஸ்பியும் ஹீரோவையும் கூப்பிட்டு சொல்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இந்த பக்கம் விசாரிக்கிறதுக்கு போன இந்த 2 கான்ஸ்டபிள்ஸும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. 13 பேர்ல 12 பேர் விசாரிச்சாச்சு, அவங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஏப்பா 13 பேர் தானே லிஸ்ட்ல, ஏன் அந்த 13வது நம்பரை மட்டும் விசாரிக்கல? 13வது நம்பர் தான் நம்ம மணக்காத்தான் மணி, அவன் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் தொலைவில் இருந்துச்சு, நாளைக்கு போய் பாத்துக்கலான்ற மாதிரி நாங்க விட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்காரு.
சொல்றாரு, ஒரு வேலை கொடுத்தா முழுசா முடிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது எஸ்பி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால். இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டாங்களாம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா, கிடைச்ச அந்த எலும்பு கூட ஒரு ஆணதே கிடையாது, அது ஒரு பெண்ணுது. அது போக எக்ஸ்ட்ரா ஒரு கை கிடைச்சிருக்குல்ல, அது வேற ஒரு டிஎன்ஏ இருக்கான். அப்ப அங்க கொல்லப்பட்டது 2 பேர் கிடையாது, 2 பெண்கள். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, கொல்லப்பட்டு கிடந்த அந்த பெண்கள் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண. அதனாலே நம்ம ஹீரோ திரும்ப ராமரை கூப்பிட்டு லிஸ்ட்ல 13ஆவதா இருந்த மடக்கத்தான் மணி வீட்டுக்கு போய் விசாரிச்சிங்களா அப்படின்னு மாதிரி கேட்க, அதுக்கு ராமர் வந்து கூலா, அதான் டிஎன்ஏ டெஸ்ட்ல பெண்களுடைய சடலம் தானே சொல்லியிருக்காங்க, யோ அதுக்குன்னு இந்த வேலையை முழுசா முடிக்க மாட்டியா, இருங்கப்பா நானே அந்த மணி வீட்டுக்கு போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போய் மணி வீட்டில் விசாரிக்கும் போது தான் மணி வீட்டில் இல்லை, அவன் 2 வருஷமா ஜெயிலில் இருக்கான்ற விஷயம் தெரிய வருது. எது ஜெயிலில் இருக்கானா, என்ன கேஸ் வாங்கிட்டு அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கேஸை விசாரிக்கும் போது தான் கிட்டத்தட்ட 2 கொலை கேஸ்ல அவன் உள்ள போயிருக்கான். கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எஸ்ஐ கிட்ட போயிட்டு மணி மேல போடப்பட்டிருக்கூடிய கேஸ் என்னன்ற மாதிரி விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி அவன் காதலிச்ச நீலாவதின்ற பொண்ணையும் அவனுடைய தங்கச்சியான வெண்பா 2 பேரையுமே இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலை கேஸ்ல தான் அவன் ஜெயிலில் கிட்டத்தட்ட 2 வருஷமா இருக்கான். பாடி கிடைக்காதனால இந்த கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகாம இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த எஸ்ஐ சொல்ல, இந்த விஷயத்த எஸ்பிக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரி மணின்ற ஒருத்தன் தான் தன்னுடைய தங்கச்சி வெண்பாவையும் அவனுடைய காதலியான நீலாவதியும் கொண்டு போட்டான்ற மாதிரி கேஸ் பதிவாயிருக்கு. பாடி கிடைக்காதனால தான் அவனுக்கு இன்னும் எந்த ஒரு தண்டனையும் இல்லாம அவன் ஜெயிலில் இருக்கான் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு வழியா அந்த எலும்பு கூடி யாருடையதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. சீக்கிரமாவே ஜெயிலில் இருக்க மணியோட டிஎன்ஏவும் டெஸ்ட்டுக்கு அனுப்பி மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தலாம், கேஸும் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எஸ்பி இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்க மணி தான் காட்டுறாங்க. மணி அப்படியே சோகமா படுத்துக்கிட்டே அவன் லைஃப்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக்ல மாடு கண்ணு கூட்டின்னு ரொம்ப சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மணியோட லைஃப்ல நிலாவதின்ற அந்த பொண்ணு வந்ததுலேருந்தே அவனுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு ஒரு பொண்ணு கால் பண்ணி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு பேசுறது எல்லாமே அவனுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. யாரு புள்ள நீ, சும்மா என்ன கலாய்க்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் மணி காலில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட கேட்க, என்னங்க நான் உங்களை கலாய்க்கலாம் இல்லை, உண்மையிலே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அப்படியா, சரி நான் உன்னை நேரில் பார்க்கணுமே, சரி ஓகே நாளைக்கு நான் சொல்ற கோயிலாண்ட வாங்க, கண்டிப்பா என்ன பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிலாவதி கூப்பிட, அடுத்த நாளே நம்ம மணி சும்மா மைனர் கணக்கா ரெடியாகி கிளம்பி போறான். அப்படி அந்த கோயில் கிட்ட போனதும் இந்த இடத்துல நிலாவதி அவ ஃப்ரெண்ட்ஸோட தயக்கத்தோட வந்துகிட்டு இருக்கா. இவங்கிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பயந்து வந்துகிட்டு இருக்கா. அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏய் அவன் வந்துட்டான் போய் பேசு அப்படின்னு மாதிரி அனுப்பிவிட, ஓ இவதான அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி மணி முதல் முறையா அவன்ல பேசிட்டு இருந்த நிலாவதியை பாக்குறான். போய் அவனுக்கு பிடிச்சு போயிடுது. ஆனா அவனுடைய கெத்தை குறைச்சிக்காம, புள்ள எதுக்கு என்ன சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அப்படியா நான் ஃபோன்ல என்ன பேசணும் அவனுக்கு தெரியாதா, அவங்க கிட்ட என்ன சொன்னன்றத ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீலா அங்கிருந்து போயிடுறா. இப்படி இவங்க 2 பேருடைய காதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் இவனுடைய இன்னொரு ஃப்ரெண்டான சுந்தரேசனுக்கால அவன் நம்ம மணியை தேடிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கான். அவன் வீட்டில் இருக்க அம்மா வந்து, மணி வீட்டில் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியாமா சரி ஓகே ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலா இந்த சுந்தரேசன் மணியோட தங்கச்சியான வெண்பாவை ரொம்ப நாளா ரூட் விட்டுட்டு இருக்கான். அதுக்காக தான் மணி இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்கு வந்து போயிருக்கான். இந்த விஷயம் மணியோட தங்கச்சியான வெண்பாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு டான்ஸ் ஆடும் போது கூட இவனை பார்த்து தான் வெண்பா பயந்துருப்பா போல. இந்த விஷயத்தை தான் அண்ணன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம வெண்பா ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்க, இந்த ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நிலா தொடர்ந்து நம்ம மணிக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதே சமயம் மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பிரபா இருக்கான, அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவன் கிட்ட சரியா பேசலன்ற மாதிரி அவன் ஃபுல் போதையில குடிச்சிட்டு உளறிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம மணிக்கா, நிலாவதி பெரிய இடத்து பொண்ணு, நாளைக்கு ஆசையை வளர்த்து விட்டு போயிட்டானா என்ன பண்றது, எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி இவனே நிலா கால் பண்ணி, இந்த பாரு புள்ள நீ நமக்கு செட் ஆக மாட்ட, நேற்று உன்னை பார்த்ததுல இருந்தே நான் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன், நாளை பின்ன வீட்டுல ஒத்துக்கலன்னு விட்டு போயிட்டேனா அப்புறம் நான் தான் கிறுக்கு பிடிச்சி சுத்தணும், இதோட நீ எனக்கு ஃபோன் பேசுறதெல்லாம் நிறுத்திடு அப்படின்ற மாதிரி இவன் போதையில பேசிடுறான். அடுத்த நாளே அந்த பொண்ணு கை அறுத்துக்கிட்டு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு. இதை பார்த்து பயந்து போன மணி உடனே என் ஃப்ரெண்டான பிரபா கிட்ட சொல்ல, அடா பாவி ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா பேசுவேன், இதே மாதிரி தான் நானும் ஆள் கிட்ட பேசினேன், அவளும் இதே மாதிரி தான் பண்ணா, ஒருவேளை 2 பேரையும் ஒரே பொண்ணு தான் ஏமாத்திட்டு இருக்காளோ அப்படின்ற மாதிரி மணியும் பிரபாவும் பேசிக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் கட் ஆகி கரண்ட்ல ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மணி அந்த ஃபிளாஷ்பேக் நினைச்சு அவன் வருத்தப்பட்டு இருக்கும்போதே அப்போ அந்த இடத்துல இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண எஸ்ஐ கூடவே இவனுடைய டிஎன்ஏ சாம்பிளை கொண்டு போறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இந்த எஸ்ஐ மணியை பார்த்து, ஏண்டா கூட பிறந்த தங்கச்சியும் கொண்டுட்டு காதலிச்ச பொண்ணையும் கொண்டுட்டு பணத்தை மறைச்சிட்டா கேஸ் நிக்காதுன்னு நினைச்சியா, இப்போ தோண்டி எடுத்துட்டாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் மேட்ச் ஆகட்டும், அவனை உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த எஸ்ஐ திட்டிட்டு போறாரு. கட் பண்ணா இப்போ மணியோட டிஎன்ஏவும் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த டெஸ்ட் எடுக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்குற லேடி எஸ்பிக்கு கால் பண்ணி, நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம், ஆனா அந்த ரீடிங் எல்லாம் பார்த்து அப்ரூவ் பண்ணக்கூடிய டாக்டருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இப்போ ஐசியூ
ஐசியூல இருக்காரு, அவருடைய அப்ரூவல் இல்லாம எங்களால ரிசல்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட் என்னவா வந்திருக்குன்ற மாதிரி எஸ்பி கேட்க மணியோட டிஎன்ஏவும் கிடைச்ச அந்த எலும்புக்கூடுல எலும்புக்கூடோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது. அப்போ அது கண்டிப்பா மணியோட தங்கச்சியான வெண்பா, இவன் தான் அவங்க 2 பேரையும் கொண்டு இருக்கான். என்ன பண்ணுங்க, அந்த ரிசல்ட்டை நீங்களே சைன் போட்டு கொடுத்துருங்க, சீக்கிரமா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எஸ்பி அந்த ரிசல்ட்டை வச்சு மணி தான் இந்த 2 பேரை கொண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கேஸ்ல சப்மிட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸ் முடிவுக்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் ஊருக்கு போயிட்டு வீட்டுல இருக்க நிறமாத கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க அந்த ஊர்லயே ஒரு வீடு எடுத்து மொத்தமா மாத்திட்டு வந்திருக்காரு. அப்படியே கட்னா இப்போ கோர்ட்ல கிட்டத்தட்ட 2 வருஷமா ஜவ்வா எழுத்துட்டு இருக்க மணியோட கேஸ் கடைசியா ஒரு கன்க்ளூஷனுக்கு வருது. 8 வழிச்சாலை போடுற இடத்துல கிடைச்ச அந்த எலும்புக்கூடுகள் அது மணியோட காதலியான நிலாவதி அண்ட் அவனுடைய தங்கச்சியான வெண்பா, அந்த 2 பெண்களையும் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான். ஆதாரங்களோட போலீஸ்காரங்க நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக மணிக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிடறாங்க. இப்படி ஒரு வழியா என்னதான் இந்த கேஸ் முடிவுக்கு வந்தாலும் ஹீரோ மட்டும் கோர்ட்ல வச்சு மணியை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்காரு. இந்த கேஸ்ல ஏதோ தப்பா இருக்கு, கிடைச்ச அந்த எலும்புக்கூடுகள் வேணா மணியோட தங்கச்சி அவனுடைய காதலியா இருக்கலாம், ஆனா அவன் தான் கொலை பண்ணான்னு என்ன ஆதாரம் இருக்கு? கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த எஸ்ஐயும் ஒழுங்கா ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட்டே பண்ணல. அவன் அந்த எலும்பு கூட கண்டுபிடிச்சு அதோடைய அடையாளங்களை கண்டுபிடிச்சது மூலியமா தான் அந்த மணின்ற பையனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. உண்மையான கொலையாளி அவன் தானான்னு ஒழுங்காவே விசாரிக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டே இருக்கும்போது தண்டனை வாங்கின மணியை போலீஸ்காரங்க வந்து கூட்டு போறாங்க. இதை மணியோட அம்மா பார்த்துட்டு கத்துறாங்க. மணியும் ஒரு மாதிரி அவங்க அம்மாவை பார்த்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். நான் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பயங்கர குற்ற உணர்ச்சி ஆகுது. ஒருவேளை இந்த கேஸ்ல ஒரு அப்பாவிக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டோமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ குற்ற உணர்ச்சியில வீட்டுக்கு வந்து தொழுதுட்டு இருக்காரு. அப்படி ஒரு தொழுதுட்டு இருக்கும்போது டிவில ஃபிளாஷ் நியூஸா தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு கூட்டு போன மணி ஜெயிலுக்குள்ள போனதுமே தற்கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி பரபரப்பான ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக்காக இங்க எபிசோட் 2 முடிக்கிறாங்க. எபிசோட் 3 ஆரம்பத்திலே ஜெயிலுக்கு போனதுமே தற்கொலை பண்ணிக்கிட்டதா மணியை பத்தி சொன்னாங்களே, ஆனா அவன் இன்னும் சாகல. ஸோ அதனால அவனை வந்து அரசு மருத்துவமனையில சேர்த்து அவனுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்களாம். இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. பையன் ஜெயிலுக்குள்ள வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தினுசா தான் இருந்தான். திடீர்னு ஒயரை கடிச்சிட்டான், அப்படியே ஷாக் அடிச்சு தூக்கி வீசிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஜெயிலர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நீ பழிச்சிருவானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, இல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கா அவனுடைய நிலைமை காரணமே நாம தான்ன்ற மாதிரி குற்ற உணர்ச்சியில நம்ம ஹீரோ தவிக்கிறாரு. ராமரை கூப்பிட்டு அந்த பையனை கோர்ட்ல வச்சு பார்க்கும்போது அவன் இந்த கொலையை பண்ணிருப்பானு எனக்கு சந்தேகமா இருக்கு. குறிப்பா நாம அந்த எலும்புக்கூடுகளுடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சது மூலியமா தான் அவனுக்கு இப்போ தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போயிருக்கான். ஜெயிலுக்கு போனதுமே தற்கொலை வரைக்கும் போயிருக்கானா, கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கு அப்படின்றமா நம்ம ஹீரோ தொடர்ந்து அந்த கேஸை பத்தியே புலம்பிக்கிட்டே இருக்க. சார் அந்த கேஸ் தான் முடிஞ்சிச்சுல, தேவலாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ராமர் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் தேத்தி விடலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. பொய் எப்பவுமே காட்டு தீ மாதிரி பரவிடும், ஆனா உண்மைன்றது பூமிக்குள்ள இருக்க வைரம் மாதிரி, அதை நாம தான் தோண்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. சோ இந்த கேஸை நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல. நேரா இப்போ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் கிட்ட போயிட்டு நீங்க எப்படி மணி தான் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் எப்பா ஊர்ல அவனை பத்தி விசாரிச்சேன், அவர் மாதிரி தௌலத்தா தான் சுத்திட்டு இருப்பானா, ஆடுபிடி வீரன்றதுனாலே அவங்ககிட்ட பொண்ணுங்கெல்லாம் வந்து வழியை பேசுவாங்களாம். அப்படிதான் இந்த நிலான்ற பொண்ணையும் மடக்கி இருக்கான். நிலான்ற அந்த பொண்ணுடைய வீட்டுல இவங்க காதல் விவகாரம் தெரிஞ்சதும் பிரச்சனை ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவன் அந்த பொண்ணை கையோட தான் வீட்டுக்கே கூட்டு போயிருக்கான். இவன் பொண்ணை கூட்டு போயிட்டான்ற விஷயம் நிலாவுடைய அப்பனுக்கும் அண்ணனுக்கும் தெரிய வந்ததும் அவங்க ஆளுங்களோட இந்த மணி வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனையில மணியே சரி ஓகே நான் 2 நாள்ல நிலாவை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பயவுல நிலாவை இவனே கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விடாம இவனுடைய தங்கச்சி கூட அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனுடைய தங்கச்சியும் அந்த பொண்ணும் காணாம போயிருக்காங்க. பொண்ணை காணோன்னு நிலா வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த பொண்ணுங்களை தேடணும், இந்த மணி பயவுலையும் அந்த பொண்ணுங்களை போய் தேடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா எங்க போனானே தெரியல. ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் தான் வந்தான். தேடுறன்னு போன ஆள் கொலை பண்ண அந்த 2 பேருடைய பாடிஸை அவன் தான் அங்க மறைச்சிருக்கான். இந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க, அது எப்படி நீங்க இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ல முடியும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேள்வி கேட்க, ஏன்பா கோர்ட்ல அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க, அப்பயும் அவன் கல்லூலி வாங்க மாதிரி அமைதியா நின்றுட்டு இருக்கான். குற்றத்தை ஒப்புக்குறியான்னு கேட்கும் போதும் அமைதியாவே நின்றுட்டு இருக்கான். அவன் ஏன் அமைதியா இருந்தான்? அப்ப அவன் தானே குற்றவாளி, கண்டிப்பா அவன் தான் அந்த கொலைகளை பண்ணிருக்கணும் இந்த மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்ப, இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கா மணியை கோர்ட்ல வச்சு பார்த்ததுல இருந்தே இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வராரு. அப்ப கூட இருக்க ராமரா, ஏன் சார் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றதும் சரிதானே, அவன் அந்த கொலையே பண்ணலனா எதுக்காக கோர்ட்ல கல்லூலி மங்கமா நின்றுட்டு இருந்தான், அவன் தான் சார் பண்ணிருக்கணும், விடுங்க சார் முடிஞ்சு போன கேஸ் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால், இந்த மாதிரி மணி உயிர் பொழைச்சிட்டான்னு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு பாக்குறாரு. அங்க மணியோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு, உங்க பையன் தான் அந்த 2 பொண்ணுங்களையும் கொண்டு இருப்பானா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல சார் அவன் கண்டிப்பா இந்த வேலையை பண்ணிருக்க மாட்டான், அவன் ரொம்ப அப்பாவி, அதெல்லாம் சரிமா, ஆனா அவன் தேடுறான்னு போயிட்டு ஏன் ஒரு நாள் முழுக்க ஆளையே காணோம், இப்படி எங்க போனா கோர்ட்லயே ஏன் எதுவுமே வாயை திறக்க மாட்டேன்றான், சரி அவனுக்கு நெருங்கிய கூட்டாளிங்க யாரு அவனுடைய பேருங்கெல்லாம் சொல்லுங்க
சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் 2 பேர் அடிபடுது. அதுல ஒருத்தன் சுந்தரேசன், இன்னொருத்தன் பிரபா. அவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க, நான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அடுத்த சீன்லே மணியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பிரபாவை ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காங்க. அவன் ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். அவன் கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு விசாரிக்கிறாரு. டேய், நீ மணி கூட சுத்திட்டு இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்டான பிரபா தானே? அந்த கொலைகளை மணி தான் பண்ணியிருப்பானா? அப்படி பண்ணியிருந்தா எதுக்காக அவன் அந்த கொலையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விசாரிக்க, சார் அவன் அந்த கொலையை பண்ணனாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் ஏன் கோர்ட்டில் வாயே திறக்க மாட்டான்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ற மாதிரி இந்த பிரபா சொல்ல, சரி ஓகே, மணியை பற்றி உனக்கு என்னெல்லாம் தெரியும், ஒன்று விடாமல் சொல்லு. இல்லை சார், மணிக்கும் எனக்கும் வார்த்தை இல்லை, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிரபா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறான். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் லாஸ்ட்டாக பிரபாக்கும் இவனுக்கும் ஒரே பொண்ணு தான் கால் பண்ணி பேசி இவங்க 2 பேரும் ஏமாத்திட்டு இருக்காளான்ற மாதிரி இவங்க கன்ஃபியூஷன் இருந்தாங்களே, அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக அதனால இவங்க 2 பேரும் கிளம்பி ஊருக்குள்ளே போயிட்டு இந்த குழப்பத்தை இன்னைக்கே சால்வ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது ஊரே காலியாக இருக்குது. மொத்த ஊரும் எங்கே போயிருக்குன்ற மாதிரி அங்கே இருக்கவங்கிட்ட விசாரிக்கும் போது தான் எல்லாம் ஊர் எல்லையில் இருக்க கோயிலில் திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த திருவிழா நடக்கிற அந்த ஸ்பாட்டுக்கும் போயிடறாங்க. அங்கே போனதும் மணியா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். கூடவே இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்டான பிரபாவும் லவ் பண்ணுற பொண்ணும் ஒரே ஆளாக இருந்துட்டா பெரிய பிரச்சனையாடுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல லீலாவதி என்ட்ரி கொடுக்குறா. இவதான் நான் லவ் பண்ணுற பொண்ணு, இந்த பொண்ணு தான் உனக்கும் கால் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு கிட்ட காமிக்க, டே இவ இல்லடா அவ அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல, இப்பதான் மணிக்கு மூச்சே வருது. அவன் ரொம்ப சந்தோஷமாயிரான். நேரா இப்போ இடாவை தனியாக கூப்பிட்டு இவனும் பயங்கரமா லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான், இந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேருடைய காதல் அழகா மலர ஆரம்பிக்குது. அப்படியே பக்கத்துல பிரபாவும் லவ் பண்ற பொண்ணு கூட ஜாலியா இருக்கான். இப்படி இந்த 2 கபல்ஸும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க, கூடவே இருந்த சுந்தரேசன் அவனுக்கு தான் இன்னும் செட் ஆகல போல, தனியா சிங்கிளா சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே மணிக்கு பாஸ்டன்ன்ற அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி, டேய் உன் ஃப்ரெண்டு பிரபா லவ் பண்ணிட்டு இருக்கான்ல, அந்த பொண்ணு சுத்தமா சரி கிடையாதுடா, அவ இதுக்கு முன்னாடியே வேற ஒரு பையனை ஏமாத்திருக்கா, உன் ஃப்ரெண்டு பிரபாவை கொஞ்சம் உசாரா இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண. இந்த விஷயத்த நம்ம மணி நாசூக்கா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டான பிரபா கிட்ட, டேய் நீ லவ் பண்ணிட்டு இருக்கே, அந்த பொண்ணு கொஞ்சம் சரியில்லையாண்டா, தயவு செஞ்சு அவள் விட்டு விலகிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னடா பேசுற, அவளுடைய பாஸ்ட்டை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், இதுக்கு முன்னாடி வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா, சரியில்லைன்னு விட்டு வந்துட்டா, அதுக்காக அவள் என்னையும் ஏமாத்திடுவான்னு அர்த்தம் இல்லை, இல்லடா சொன்னா புரிஞ்சுக்கோ, அவள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசுக்காக தான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மணி எவ்வளோ எடுத்து சொல்கிறான். ஆனால் பிரபா கேட்குற மாதிரி இல்லை. இவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த இடத்துல சண்டை ஏற்படுது. குறிப்பாக என் ஆளை பற்றி நீ தப்பாக பேசல, உன் ஆள் மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு அந்த பிரபா வாய் விட, அவ்வளோதாங்க கடுப்பான மணி பிரபா கூட அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டு கட்டி உருண்டுக்கிறானுங்க. இந்த சண்டைக்கு அப்புறம் இவனுக்கு 2 பேரும் பேசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக் முடிக்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவா, சரி ஓகே உங்க கூட இன்னொருத்தன் சுற்றிட்டு இருந்தானே சுந்தரேசன், அவன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சார் அவன் வேலை விஷயமா சென்னைக்கு போயிட்டான், கிட்டத்தட்ட அவன் ஊர் பக்கம் வந்து 1 வருஷம் ஆகுது. ஓ அப்படியா, சரி ஓகே அவனையும் வர சொல்லுங்க விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. கற்பனா இந்த பக்கம் நம்ம லேடி எஸ்பி இருக்காங்களே, அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, நம்ம ஏன் இந்த கேஸ்லயே சுத்திட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான் இது க்ளோஸ்டான கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இல்ல இது இன்னும் முடியலன்ற மாதிரி தான் இவருக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதுக்கு ஏற்ற விதமா சென்னையில் இருக்க லேப்ல இருந்து திரும்ப ஒரு டிஎன்ஏ ரிசல்ட் வந்திருக்கு. அனுப்புனது செக் பண்ண டாக்டர். இந்த டாக்டர் தான் ரிசல்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூல இருந்திருப்பாரு. அவருடைய அசிஸ்டன்ட் தப்பான ரீடிங் எடுத்து அந்த ரிசல்ட் அனுப்பியிருப்பாங்க. இப்போ இவர் அனுப்பியிருக்க ரிசல்ட் தான் கரெக்டான ரிசல்ட். அந்த ரிசல்ட் படி கிடைச்ச அந்த 2 எலும்புக்கூடுகள் கூடவே 3ஆவதா இன்னொரு டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருந்துச்சு. அந்த டிஎன்ஏ சாம்பிள் மணி கூட ஒத்து போச்சுன்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கும். ஆனா 2ஆவதா வந்திருக்க இந்த ரிசல்ட்ல 3ஆவது டிஎன்ஏ சாம்பிள் மணியோட டிஎன்ஏ சாம்பிளோட சுத்தமாக மேட்சே ஆகல. அப்படின்னா எலும்புக்கூடுகள் கூடவே 3ஆவதா கிடைச்ச அந்த டிஎன்ஏ சாம்பிள் ஒருவேளை கொலைகாரனுடையதா கூட இருக்கலாமா டாக்டர் அப்படின்றமா நம்ம ஹீரோ காலில் இருக்க டாக்டர் கிட்ட கேட்க, கண்டிப்பா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளோதாங்க நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்கா வர்றாரு. ஹீரோக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னா, ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய மணி ஏன் வாயை திறக்க மாட்டான், அவனை போய் மீட் பண்ணி பேசிட்டு வந்திருப்பாரு, கண்டிப்பா இந்த கொலைகளை பண்ணல, உன்னுடைய டிஎன்ஏ சாம்பிளும் மேட்ச் ஆகல, அப்புறம் ஏன் கோர்ட்ல அமைதியா இருந்தன்ற மாதிரி கேட்க, என் காதலி நிலாவும் போயிட்டா, என் தங்கச்சி வெண்பாவும் போயிட்டா, கோர்ட்ல நான் என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் செத்து போன அவங்க 2 பேரும் என்ன உயிரோட வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர எமோஷனோட பேசிட்டு போறான். இப்படி இவன் பேசிட்டு போறதெல்லாம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமான குற்ற உணர்ச்சிக்குள்ள மூழ்கிறான். இதை பத்தி இவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லியும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்த அந்த டாக்டர் இவங்களுக்கு கால் பண்ணி 3ஆவதா கிடைச்ச அந்த டிஎன்ஏ அது கண்டிப்பா ஒரிஜினல் கில்லருடைய டிஎன்ஏவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சே இந்த கேஸ்ல இப்படி சொதப்பி ஒரு அப்பாவிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருமே அப்படின்ற மாதிரி எஸ்பி ஒரு பக்கம் தலையில கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கும் அடுத்து என்னடா பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க எபிசோட் 3 முடிக்கிறாங்க.
எபிசோட் 3யோட ஆரம்பத்துல எஸ்பியும் நம்ம ஹீரோவும் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. தேவையில்லாம கேஸை சீக்கிரமா முடிக்கணுன்றதுக்காக ஒழுங்கான ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே பிரஸ்லயும் ரிலீஸ் பண்ணியாச்சு. கோர்ட்லயும் ஒரு அப்பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா தண்டனை வாங்கியிருக்க மணிக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்றது எஸ்பியாலையும் புரிஞ்சுக்க முடியுது, நம்ம ஹீரோவாலையும் புரிஞ்சுக்க முடியுது. நான் க்ளோஸ் பண்ண கேஸை எப்படி ஓபன் பண்றது, இதுல பெரிய சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எஸ்பி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்க. என் வேலையே போனாலும் பரவாயில்ல மேடம், என்னால ஒரு பையனோட லைஃப் காலி ஆகுறது என்னால பொறுத்துக்க முடியாது. அந்த குற்றம் வச்சு என்ன வாழ்நாள் முழுக்க துரத்துக்கிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கேஸை நானே சால்வ் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல லேடி எஸ்பி டென்ஷன் ஆயிராங்க. என்ன சார், நீங்க மட்டும் தான் நேர்மையான அதிகாரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? பே பண்ணாம அந்த பையன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது எனக்குமே தான் கில்ட்டியான ஃபீல். சரி, அந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி எஸ்பி நம்ம ஹீரோ கூட்டிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல அவங்களுடைய ஹஸ்பண்டே ஒரு வக்கீல் தான். இவர் மனசு வச்சாருன்னா இந்த கேஸை நம்ம ரீஓபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போய் பேச, நான் இந்த கேஸை எடுத்து நடத்துறேன், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்க அந்த மணி குற்றவாளி இல்லைன்றத நானும் நம்பணும், அதுக்கு நான் அவனை நேர்ல மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி எஸ்பியோட ஹஸ்பண்டான வக்கீல் கேட்கிறாரு. சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் வக்கீலை கூட்டிட்டு ஜெயில இருக்க மணியை மீட் பண்றதுக்காக போயிருக்காரு. அங்க போனதுமே மணியை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாரு மணி, நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறதுனால இங்க எதுவுமே மாறாது. கண்டிப்பா இந்த கொலையை நீ பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ எதுக்காக கோர்ட்ல வாயே திறக்கல? சார், இப்ப நான் பேசுறதுனால மட்டும் இறந்து போன என் தங்கச்சியும் என் காதலி நிலாவும் திரும்ப வரவா போறாங்க. அதனாலதான் நானே என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். டேய், இப்படி நீ பேசுறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. அவங்க 2 பேரையும் கொலை பண்ண அந்த கொலைகாரன் இன்னும் வெளி உலகத்துல தான் சுத்திட்டு இருக்கான். அந்த கில்லரை பிடிக்கணும்னா கண்டிப்பா நீ எங்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும். சொல்லு, அவங்க 2 பேரும் காணாம போறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சு தயவு செஞ்சு ஒண்ணு விடாம சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் வக்கீலும் மணி கிட்ட கேட்க, அப்படியே இப்ப இந்த மணி பிளாஷ்பேக் குள்ள போறான். அந்த பிளாஷ்பேக்ல பிரபாக்கும் மணிக்கும் தகராறு ஏற்பட்டதுக்கு அப்புறம் பிரபா இவங்க கிட்ட பிரிஞ்சு போயிட்டால. அவன் என்ன பண்ணிருக்கான், இவங்க 2 பேருடைய காதலை கெடுத்து விடுற விதமா மணி லவ் பண்ணிட்டு இருக்க நிலாவோடைய அண்ணன் கிட்ட போட்டு கொடுத்துறான். அவ்வளவுதாங்க, அந்த அண்ணங்காரன் வீட்டுக்கு வந்ததும் நிலாவை பிடிச்சி போட்டு பொலந்து அவங்க வீட்டுல இருக்க அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம், இந்த மாதிரி ஊர்ல ஒரு தருதலை பையன் சுத்திக்கிட்டு இருக்கான், அந்த பையன் பின்னாடி நம்ம வீட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, இதை நம்ம முளையிலே கிள்ளி எறியலாம், நாளைக்கு நம்மளால இந்த ஊர்ல மானத்தோட வாழ முடியாது அப்படின்ற மாதிரி நிலாவோடைய அண்ணன் பிடிச்சி ஏறுன்னு இருக்கான். இவ்வளவு சண்டை வீட்டுல நடந்துருச்சு, இவ்வளவு போட்டு அடி நடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த நிலா தன்னுடைய காதலான மணி கிட்ட சொல்ல, இதுக்கு மேல நீ அந்த வீட்டுல இருக்காத, என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு மாதிரி ராத்திரியோட ராத்திரியா மணி தான் நிலாவை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிருக்கான். பொண்ணு இந்த மாதிரி மணி வீட்டுக்கு போயிட்டான்னு தெரிய வந்ததும் நிலாவுடைய அப்பா அண்ணன் ஆளுங்கெல்லாம் நேரா இப்போ மணியோட வீட்டுக்கிட்ட போயிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அதுலயும் குறிப்பா நிலாவுடைய அண்ணன் இருக்கால, அவன் நம்ம மணிக்கிட்ட எகுறான், டேய் நான் உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி கத்தி கூச்சல் இட்டு இருக்க. ஏண்டா நீ வெட்டுற வரைக்கும் என் கை நான் பூ பறிச்சிட்டு இருக்குமா, நான் வெட்டினாலும் அருவா வெட்டும் அப்படின்ற மாதிரி மணியும் சரிக்கு சமமா சண்டைக்கு நிற்க, அப்போ அந்த இடத்துல நிலாவுடைய அப்பா தான் அந்த சண்டையை தடுத்து நிறுத்தி, நான் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மணியை வீட்டுக்குள்ளே கூட்டு வந்து, இங்கே பாருப்பா, நான் ஒன்றும் காதலுக்கு எதிரியெல்லாம் கிடையாது, இப்போ நீ பொண்ணை கூட்டு வந்ததுனால இது நாளைக்கு சாதி பிரச்சனையாக மாறும், உங்கள் 2 பேர் கல்யாணத்தை நான் சுமூகமாக முடிச்சு வைக்கிறேன், தயவு செஞ்சு பொண்ணை இப்போதைக்கு வீட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. மணி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இதை பற்றி நிலா கிட்ட கேட்க, என் அண்ணன் தான் முரட, அவனை தான் நம்ப முடியாது, ஆனால் எங்கள் அப்பா நிதானமானவர், அவர் வாக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார், அவரை நம்பலாம் அப்படின்ற மாதிரி நிலா சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மணி நேராக இப்போ நிலாவுடைய அப்பா கிட்ட, உங்கள் பொண்ணை நான் அனுப்பி வைக்கிறேன், ஆனால் 2 நாள் கழிச்சு நானே என் தங்கச்சியோட உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பியிருப்பான். 2 நாள் கழிச்சு இவன் அவங்க வீட்டை அனுப்புறதுக்கு முன்னாடி இவன் தங்கச்சியும் நிலாவும் கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க காணாமல் போயிருக்காங்க. ஒருவேளை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட, அந்த குடும்பத்து மேலே நீ அவ்வளோ சந்தேகப்படுற, அப்புறம் ஏன் நீ அவங்கள தனியாக அனுப்புன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மணியை பார்த்து கேட்க, சார் 2 நாள் கழிச்சு நானே தான் அவங்க வீட்டில் கொண்டு போய் விடலான்னு பார்த்தேன், ஆனால் நான் வரத்துக்குள்ளவே அவங்க 2 பேர் கிளம்பிட்டாங்க, அதுதான் எனக்கும் ஏன்னு புரியல அப்படின்ற மாதிரி மணி சொல்றான். இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஒரு வேளை நிலாவுடைய குடும்பத்துக்காரங்க அவங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு கௌரவ கொலை பண்ணிருப்பாங்களோ, அந்த கோணத்திலையும் விசாரிக்கணுன்றதுக்காக அந்த குடும்பத்துல முரடனா சுத்திக்கிட்டு இருக்க நிலாவுடைய அண்ணங்கார கால அவனையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வச்சு அவனுடைய டிஎன்ஏவையும் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் அனுப்புறாங்க. அதோட இதுல இன்வால்வ் ஆயிருக்க ஹீரோவுடைய ஃப்ரெண்டு பிரபா இருக்கால, அவனுடைய டிஎன்ஏவும் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் எடுத்து அனுப்புறாங்க. கடைசியா நம்ம ஹீரோ இந்த பிரபான்ற பையன் கிட்ட, உங்க கேங்ல 3ஆவதா சுந்தரேசன் ஒரு பையன் இருந்தால அந்த பையன் எங்க, அவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு சாம்பிள் வேணும் இந்த மாதிரி கேட்க, சார் அவன் வீட்டு அட்ரஸ் வேணா சொல்றேன், நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறான். சுந்தரேசனுடைய வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போனா சுந்தரேசனுடைய அம்மா மட்டும் தான் இருக்காங்க. பையன் எங்கன்னு கேட்டா, அவன் சென்னையில் ஏதோ ஒரு குவாரியில் வேலை பார்க்குறதாவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கே அவன்
இங்க வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு வர அடுத்த நாளே அந்த அம்மா வீட்டை பூட்டிட்டு அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஏன் இவங்க அவசர அவசரமா ஊரை விட்டு எஸ்கேப் ஆகணும்? உடனே அவங்களுடைய செல் டவரை ட்ரேஸ் அவுட் பண்ணி எங்க போறாங்கன்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது தான் அவங்க சென்னை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ தன்னுடைய டீம் அனுப்பி சென்னையிலே வச்சு அவங்கள லாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஒரு பஸ்ஸுக்குள்ள இந்த அம்மா பையனும் நீங்களமா போலீஸ்ல மாட்டுறாங்க. போலீஸ்ல மாட்டதும் அவங்க 2 பேரும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வச்சு பயங்கரமா விசாரிக்கிறாங்க. இந்த 2 பொண்ணுங்களையும் நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து தான் கொன்னீங்களா? எதுக்காக அவசர அவசரமா ஊரை விட்டு எஸ்கேப் ஆனீங்க அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து துருவி கேட்க, சார் அந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, பையனுக்கும் இதுக்கும் சுத்தமா எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுட்டே சொல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அதையே கேட்டுட்டு இருக்க. அப்போதான் இந்த அம்மா ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க பையன் சுந்தரேசன் இருக்கால, அவன் மணியோட தங்கச்சியை ஒன் சைடா அவன் உருகி லவ் பண்ணிட்டு இருந்தால, இல்ல அவட சேர்த்து அந்த பொண்ணு இறந்துட்டான்ற விஷயம் கேள்விப்பட்டதும் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டானா. கிட்டத்தட்ட 1 வருஷம் மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கான். இப்போதான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவனை தேத்தி சென்னைக்கு வேலைக்கு அனுப்பி வச்சேன். இப்போ திரும்பவும் இந்த கேஸ் விஷயமா அந்த பொண்ணை பத்தின ஞாபகங்கள் அவனுக்கு நீங்க வர வச்சிட்டீங்கன்னா அவன் திரும்பவும் பழையபடி பைத்தியமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவனை கூட்டிகிட்டே நான் ஊரை விட்டு ஓடலான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. இந்த அம்மா சொல்றதுல ஒரு உண்மை இருக்குன்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் அந்த சுந்தரேசன்ற அந்த பையனுடைய டிஎன்ஏவும் சாம்பிள் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. யார் தான் அந்த ரெட்டை கொலைகளை பண்ணிருப்பா? ஆணவ கொலையா அந்த நிலாவோட குடும்பமே பண்ணிச்சா, இல்ல இந்த சுந்தரேசன் பண்ணிருப்பானா, இல்ல இவங்க யாரும் இல்லாம புதுசா வேற யாராவது ஒரு கில்லர் இந்த கொலைகளை பண்ணிருப்பானா? இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இப்படி பல கேள்விகளோட எபிசோட் 4 முடிக்கிறாங்க. டியூரேஷன் காரணமா மீதி இருக்க எபிசோட் 5ல இருந்து 8 வரைக்கும் பார்ட் 2ல உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே.